சரி, ஓகே. அப்ப இந்த மாதிரி வினாத்தாள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல உள்ள பகுதி இப்ப அடுத்த பேப்பர் செய்யும்போது இந்த பகுதி வராது சில வேளை. அப்ப வேற ஒரு கேள்வி வினா தொகுப்பாக அது இருக்கும். அப்ப ஒவ்வொரு வினா தொகுப்புலேருந்து ஒவ்வொரு கேள்விகள் தான் எடுத்துக்கிறேன். ஒரு அமைப்பு தான் எடுத்துட்டு போறேன். அப்ப நீங்க அந்த பகுதியை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் படிச்சுக்கொள்ளணும். இது மாதிரியான கேள்விகள் வரலாம். ஒரு இலக்கண பகுதியா இருந்தால் அந்த பகுதி ஒரு பேப்பர்ல நான் தயார் பண்ணால் அடுத்த பேப்பர்ல அதை நீங்க காண மாட்டீங்க சில வேளை. அப்ப அந்த பகுதியை நீங்க கொஞ்சம் ஆழமாக படிச்சு கொள்ளணும். இப்ப நாங்க இதை இப்ப ஆரம்பிப்போம். பிழையாக எழுதப்பட்ட சொற்களை சரியாக புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அருவாள் என்பதனுடைய சரியான சொல் இது. நான் பேசுற விளங்குதா? அருவாள் என்பது அரிவாள் என்பதுதான் சரியானது. இரண்டாவது இளநி என்பதனுடைய சரியான வடிவம். இளநி என்பதனுடைய சரியான வடிவம் அப்படி எழுதணும். சில எழுத்து பிழைகள் இருக்கும். இளநீர் ஈனா லானா நன்னகரம் நானா நீர் இளநீர் இதுதான் வரணும். அடுத்தது கைமாற்று, அதாவது பிழையாக எழுதப்பட்ட சொற்களை சரியாக புள்ளிக்கோட்டு மீது எழுதுக. இதுல சரியான சொற்களும் இருக்குது, பிழையான சொற்களும் இருக்குது. அப்ப அதை நீங்க இனங்காண வேணும். இப்ப கைமாற்று என்பதனுடைய கைமாற்று என்பது சரியா பிழையானதா? சரியானதா பிழையானதா? கொஞ்சம் என்னோட பேசுங்க, போக்கெட் பண்ணுங்க. கைமாற்று என்பது சரியா பிழையா? சரி, ஓகே. அப்ப கைமாற்று என்பது சரியான சொல் தான். அதுல எந்த மாற்றமும் பிழையும் இல்லை. அப்ப அதுக்கு சில விதிகள் இருக்குது, நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த கைமாற்றுன்றது நாங்க சில வேளை கைமாற்று உம்மனா தராம அப்படி அங்க தந்திருக்கலாம். அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி விடைய எழுதி தெரிஞ்சுக்கணும். அதுல விதியை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. நிலைமொழி ஈற்றில, நிலைமொழி இறுதியில ஐ வந்தால், இப்போ உதாரணமா கை சக மாற்று தான் நாங்க பிரிப்போம். கை சக மாற்று தான் கை மாற்று. அப்ப நிலைமொழி இறுதியில நாங்க சகைக்கு முன்னுக்குள்ள உள்ள எழுத்த நாங்க சொல்றது நிலைமொழி. சகைக்கு பிறகு வரக்கூடிய எழுத்துக்களை நாங்க சொல்லுவோம் வருமொழின்னு சொல்லி. அப்ப அப்ப எனவே இங்க கை சகமாற்று கை மாற்று. அப்ப நிலைமொழி ஈற்றில ஐ வந்தால் கை எப்படி உருவாகும்? எக்ஸ் சக ஐ தானே கை. எனவே நிலைமொழி இறுதியில ஐயும் ஐ வந்து வருமொழி முதல்ல ஏதாவது மெல்லின எழுத்துக்கள் வந்தால் எழுதிக் கொள்ளுங்க. நிலைமொழி ஈற்றில் ஐ வந்து ஐ என்ன என்றது வருமொழி முதல்ல மெல்லின எழுத்துக்கள் ஏதாவது வந்தால் வருமாயின் அந்த மெல்லினம் இரட்டிக்கும். கை சக மாற்று கை மாற்று என்று வரும். எனவே இந்த மாவனால உள்ள சக ஆ அந்த இரட்டிக்கும் என்றதுதான் விதி. எனவே இப்படியான கேள்வி கட்டாயம் உங்களுக்கு போடுவாங்க. எனவே இந்த விதியை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் ஒன்று ரெண்டு கேள்விக்கான விடைகளை நாங்க சரியா எழுதி கொள்ளலாம். அடுத்த கேள்வி முந்தானை. முந்தானை என்பது சரியானதா பிழையானதா? முந்தானை கொஞ்சம் பேசுங்க. ஓகே, முந்தானை என்பது
பிழையானது முன்றாணை என்பதுதான் சரி. முன்றாணை பெரிய ரா என்று வருது. முன்றாணை என்பதுதான் சரி. வேர்வை என்பது வேர்வை. அஞ்சாவது வேர்வை. சரியா பிழையா? யாராவது ஒரு ஆன்சர் பண்ணுங்க. பிழையா இருந்தாலும் பரவாயில்லை, ஆன்சர் பண்ணுங்க. எஸ் நிஷா என்ற பேர்ல உள்ளவங்க, அல்ல சுகி, யார் வியர்வை. வரலாம்? ஓ, வியர்வை என்பது சரியானது. ஓகே, அப்ப வேர்வை பிழை, வியர்வை தான் சரியானது. ஆறாவது இமயமலை. இதுல பிழை எதுவும் இருக்குதா? அப்படியா இருந்தால், பிழை இருந்தால் எந்த பிளவு அது இருக்கு? அதுலயும் பிழை இருக்குது. இமயமலை, மையன்னா அங்க வராது, ஈனா மானா, இமயமலை என்பதுதான் சரியானது. Okay. அப்ப நாங்க பயன்படுத்துற 7வது கேள்வி வந்து அரணாக்கயிறு. அரணாக்கயிறு என்பது சரியா பிழையா? அரணாக்கயிறு யாராவது ஒரு ஆள்? இதுல சரியான சொற்களும் இருக்குது, பிழையானதும் இருக்குது. ஜீவா என்பவர். அரணாக்கயிறு என்பதும் பிழையானது. அரைஞான் கயிறு என்பதுதான் சரியானது. அரைஞான் கயிறு குறிச்சு கொள்ளுங்க, தெரியாத விஷயங்களை. அரணாக்கயிறு என்பது பிழை, அரைஞான் கயிறு என்பதுதான் சரி. அடுத்தது ஒத்தனம். நாங்க சொல்லுவோம் ஒத்தனம் கொடுக்கிறேன், நாங்களோட பேச்சு வழக்குல ஒத்தனம் இருக்குது. சரியான எழுத்து வழக்கு சொல்லுது. ஒத்தனம் சரியானது. ஒத்தடம் என்பதே சரியானது. ஒத்தடம் என்பதே சரியானது. 9வது கோடாலி. இதுல சரியான விடை கோடாலி பிழையானது. கோடரி என்பதே சரியான சொல். 10வது செய் நன்றி. இதுல பிழைகள் இருக்குதா? அப்படியா இருந்தால் என்ன பிழை? யாருமே இந்த பதிலும் சொல்றீங்க இல்ல. 10வது செய் நன்றி என்பது சரியா பிழையா? மதிகாண்ட பேர் உள்ளவங்க சொல்லலாம். செய் நன்றி. செய் நன்றி என்பதும் சரியான சொல். எனவே இதுவும் ஒரு விதிக்கு அமைவாக தான் அது வரும். உதாரணமா பிரிச்சு எழுதணும், நாங்கள் செய் சக நன்றி, அதான் செய் நன்றி. இதுவும் அதே மாதிரியான ஒரு விதிதான். நிலைமொழி ஈற்றில் எழுதி கொள்ளுங்க. நிலைமொழி ஈற்றில் யகரம் வந்து, அதாவது நிலைமொழி ஈறு நான் ஏற்கனவே சொன்னேன். செய் சக நன்றி நாங்கள் பிரிச்சால் சகைக்கு முன்னுக்கு வார எழுத்து சொல்லுவோம் நாங்கள் நிலைமொழி. சகைக்கு பிறகு வாரத்தை நாங்கள் சொல்லுவோம் வருமொழி. அப்ப நிலைமொழி ஈற்றில யகரம் வந்து, யகரம்டால் யானா, அப்ப செய் என்றது அந்த இயன்னா அங்க வந்துருக்கு யகரம். நிலைமொழி ஈற்றில் யகரம் வந்து வருமொழி முதல்ல மெல்லின எழுத்துக்கள் வந்தால் அந்த மெல்லினம் இரட்டிக்கும். செய் சக நன்றி, செய் நன்றி. சரி, எழுதி கொண்டீங்களா? அடுத்தது போமா?